தருமபுரி நகராட்சிக்குட்பட்ட மதிக்குன்பாளையம் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் கி. சாந்தி அவர்கள் இன்று தொடக்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்களால் கோயமுத்தூர் மாவட்டத்திலிருந்து அரசின் சேவைகளை மக்களுக்கு விரைவாக சென்றடைய முதற்கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மக்களுடன் முதல்வர் எனும் திட்டம் இன்று தொடக்கி வைக்கப்பட்டு பல்வேறு துறைகளின் சார்பில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி நகராட்சி மதிக்கொன்பாளையத்தில் நடைபெற்ற முகாமில் தருமபுரி நகராட்சிக்கான 1 முதல் 6 வார்டுகளின் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. அதேபோன்று பென்னாகரம் பேருந்து நிலையம் அருகில் சமுதாய கூடத்தில் நடைபெற்று வரும் முகாமில் பென்னாகரம் பேரூராட்சிக்குட்பட்ட பொதுமக்களிடமிருந்தும் பாலக்கோடு தனியார் பள்ளியில் நடைபெற்ற முகாமில் பாலக்கோடு பேரூராட்சிக்குட்பட்ட பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது. இம்முகாமில் இலவச வீட்டுமனை பட்டா, அடுக்குமாடி குடியிருப்பு தொடர்பான மனுக்களை தவிர்த்து மின்சாரத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, கூட்டுறவுத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை, காவல்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சிறு தொழில்கள் துறை, தொழிலாளர் துறை உள்ளிட்ட 13 துறைகளுக்கான தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பெற்று அந்தந்த துறைகள் தொடர்பான மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்படுகிறது. மனுக்கள் பதிவு செய்து அதற்கான விண்ணப்ப ரசீது பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் தருமபுரி மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று 30 தினங்களுக்குள் தீர்வு காணும் வகையில் முதற்கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சிகளில் தருமபுரி நகராட்சி மற்றும் 10 பேரூராட்சிகளில் இன்று முதல் 27/12/2023 வரை பல்வேறு இடங்களில் முகாம்கள் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை நடத்தப்பட்டு மனுக்கள் பெறப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தடங்கம் பி. சுப்பிரமணி, தருமபுரி நகரமன்ற தலைவர் லட்சுமி நாட்டான் மாது, நகர்மன்ற துணைத் தலைவர் ஆர். நித்யா அன்பழகன், தருமபுரி வருவாய் கோட்டாட்சியர் கீதாராணி, தருமபுரி நகராட்சி ஆணையாளர் புவனேஸ்வரன், தருமபுரி வட்டாட்சியர் ஜெயசெல்வம், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் லோகநாதன், மா. சத்யா உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள், மனுதாரர்கள் பங்கேற்றனர்.